நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்து பல தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மானச கஷாயம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல மன அழுத்தம்னா என்ன? அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ்னா என்ன? இந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும்? இது எப்போ பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறும்? அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். கூடவே இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்ன? ஸோ இந்த மானச கஷாயம் எப்படி தயாரிக்கிறது? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல் விஷயம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்போல்லாம் குழந்தைங்க கூட சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆண், பெண் இருவருமே சொல்கிறாங்க, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை, இல்லை அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தகவல்களோ இல்லை நம்முடைய திறமைகளோ தேவையான அளவு இல்லை அப்படின்னு நாம் நம்பும் பொழுது உண்டாகக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஃபிசியலாஜிக்கலாக வரக்கூடிய எஃபெக்ட்டும் நம்ம சொல்லலாம். இது ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இல்லை ஒரு புது வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ, இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு பெரிய விஷயத்தையோ நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் நார்மலான ஒரு விஷயம் தான். ஈவன் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அந்த வேலைகளை நம்ம திறம்பட செய்ய முடியும். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே அந்த வேலைகளை நம்ம செஞ்சு முடித்த பிறகும் நமக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா தான் அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் கார்டிசாலுங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு கண் பார்வை நல்லா விரிவடையும். நம்மளுடைய நுரையீரல்கள் அதிகமான அளவுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கும். அடிக்கடி நம்ம பெருமூச்சு வாங்குவோம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் அதிகரிக்கும். இதெல்லாமே நமக்கு அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷனோட ஒரு எஃபெக்டாக நம்மளுடைய உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் இந்த எஃபெக்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நமக்கு குறைஞ்சிடணும். ஆனால் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு மனப்பதட்டத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு நேச்சர். அந்த பயத்தோட வெளிப்பாடாக தான் கோபம் வெளிப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோங்கிற ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ் தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்கும் பொழுது தான் அது டிப்ரெஷனாவோ இல்லை கண்டினியூஸ் ஆன்சைட்டியாவோ மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது நோய் நிலைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா எப்போல்லாம் நமக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் இன்னும் அதிகமான அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன், ஸோ டோப்பமைன், இந்த மாதிரியான ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே வயிற்றுலேருந்து தான் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஆரோக்கியமான ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். அது கூட எக்ஸசைஸோ யோகாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெய்லி ஒரு 30 நிமிஷம் நம்ம பண்ணுறது நல்லது. இது நம்ம பாடியில் என்டார்ஃபின்ஸை செக்ரேட் பண்ண வைக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, நமக்கான ஒரு டைம் லிமிட்டும் அதில் என்னென்னலாம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நிறைய சமயங்களில் நம்ம நோ சொல்லவும் பழகிக்கணும். சில சமயங்கள் நம்மளுடைய அந்த இயல்புக்கு மீறியோ, நமக்கு இருக்கக்கூடிய டைமுக்கு மீறியோ, இல்லை நம்மளுடைய திறமைக்கு மீறியோ நிறைய விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது அது நமக்கு தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ அதுக்கான தேவையான ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு சில சமயங்களில் நோ சொல்லவும் நம்ம பழகிக்கணும். இல்லை நம்ம அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கான சோர்ஸையும் அதே மாதிரி ஆட்களையும் நம்ம கூட வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை குறைக்கும். ஸோ இந்த நிலையெல்லாம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு கஷாயம் எடுத்துக்கலாம். அதான் இந்த மானசா கஷாயம். இந்த மானசா கஷாயத்தில் பிரம்மி,
அதாவது நம்ம வல்லாரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பிரம்மி தான். ஸோ அந்த பிரம்மி, அது கூட வந்து அமுக்ரா, அது கூட வந்து நம்ம தாமரை, ஜடாமாஞ்சில் இந்த 4 பொருட்களும் சேர்த்து நம்ம வந்து கஷாயம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரம்மி அப்படிங்கிறது நமக்கு ஆங்ஸைட்டிய வந்து குறைக்கக்கூடியது. அதே மாரி நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்ஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஞாபக சக்திய வந்து அதிகப்படுத்தக்கூடியது. முக்கியமா நடுத்தர வயதில இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஞாபக மறதி இருக்கு. சின்ன சின்ன விஷயத்த கூட என்னால வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க, இந்த பிரம்மி வந்து ஒரு நல்ல தீர்வா வந்து இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து தாமரை. ஸோ இந்த தாமரை அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் நிறைய மனதோட சம்மந்தப்படுத்தக்கூடியது. அதனால தான் வந்து சரஸ்வதியா இருக்கட்டும், அவங்க வெண்தாமரை மேல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ் வந்து தாமரைய வந்து ஒரு சிம்பாலிக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மனதை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் வந்து நமக்கு ரத்த அழுத்தத்த வந்து குறைக்கும். அதே மாரி வந்து நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும். ஸோ, அதனால நம்ம தாமரை வந்து அது கூட வந்து பயன்படுத்துறோம். அடுத்ததா வந்து அமுக்ரா. ஸோ அமுக்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் அடாப்டோஜெனிக் ஹெர்ப். அதே மாரி வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது கூட ஜடாமாஞ்சில். இந்த ஜடாமாஞ்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வாசனை இருக்கக்கூடியது. அதே சமயத்தில நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைய குடுத்து, நல்ல இரவு தூக்கத்த வந்து குடுக்கும். நெறைய சமயங்கள்ல நம்ம ஒரு சில எண்ணங்கள் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். அது வந்து இரவு தூக்கத்த வந்து நமக்கு தடுக்கும். ஸோ அந்த மாரி நிலைகள்ல வந்து இந்த ஜடாமாஞ்சில வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள்ல வந்து அந்த எண்ணங்களோட ஃப்ரீக்வன்சி அதனோட அளவு வந்து குறையும். ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்கும். ஸோ இந்த 4 பொருட்களையும் வந்து நம்ம சேர்த்து கஷாயமா வந்து நம்ம தயாரிக்கலாம். ஸோ இந்த மானசா கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மன அழுத்தத்த குறைக்கக்கூடிய மானசா கஷாயம் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம். பிரம்மி, அது கூட வந்து ஜடாமாஞ்சில், அமுக்ரா கிழங்கு, தாமரையோட இதழ்கள். ஸோ இந்த தாமரையோட இதழ்கள வந்து நம்ம உலர வச்சு அத வந்து பொடியாக்கி வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ சூர்ணமாக்கி, அதாவது முக்கியமா இந்த பிரம்மி எல்லாத்தையுமே வந்து உலர வச்சு நம்ம அத வந்து பொடியாக்கி, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த சூர்ணத்த வந்து இப்ப நம்ம கஷாயமாக்கலாம். ஸோ முதல்ல ஒரு 200 எம்எல் தண்ணீர வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இதுல ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம மானசா இந்த சூர்ணத்த வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கஷாயம் நல்லா கொதிச்சு ஒரு 50 எம்எல் அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. ஸோ இந்த கஷாயத்த ரெகுலரா உணவுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வேளை காலையிலயோ, இல்ல வந்து இரவோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மன அழுத்தத்த வந்து நல்லா வந்து குறைச்சுக்கலாம். ஸோ இப்ப இந்த கஷாயத்த இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். ரெகுலரா இந்த கஷாயம் வந்து ஒரு 50 எம்எல் உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம மன அழுத்தம் நல்லா வந்து குறையறத பார்க்கலாம். நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மானசா கஷாயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னால வந்து வாங்கி வீட்ல செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க, மானசா வந்து கேப்சூல்ஸா நம்மளுடைய மருத்துவமனையில கிடைக்குது. ஸோ அதுவும் இதே எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மன அழுத்தத்த வந்து நல்லா குறைச்சுக்கலாம். கூடவே பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகள், எளிமையான சில உடற்பயிற்சிகளோட ஆரோக்கியமான உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணும் பொழுது, மன அழுத்தத்த ரொம்ப அழகா வந்து நம்ம குறைச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.